கார்த்திக் அந்த ஆள்கிட்ட பேசிட்டானாமா? பாத்ரூம்ல ஏதோ லீக்கேஜ் இருக்குன்னு சொன்ன. ஆமாமா, நான் கார்த்திக் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் வேலையில பிஸியா இருந்ததுனால மறந்துகிட்டே இருக்காரு. நீ கார்த்திக்கோட அப்பா கிட்ட சொல்லிருக்கலாமே, அவர் பாத்துப்பாருல. வேண்டாமா, அவர் எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு? நான் இன்னைக்கு நிச்சயமா பேசுறேன்னு கார்த்திக் சொல்லிருக்காரு. அர்ச்சனா, நான் இன்னைக்கு அக்கா மாமாவோட கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு. மாமா ஒரு தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அக்கா தனியா போக விருப்பப்படல. நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வரும்போது வக்கீல பாக்கணும்னு மாமா சொல்லிருக்காரு. கார்த்திக் பேர்ல எல்லாம் மாத்திருக்காங்கல்ல, அதுக்காக ஏதோ பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணணுமா. அதனாலதான் மாமா கூட போறோம். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. அந்த பாத்ரூம் லீக்கேஜ் விஷயமா கார்த்திக்கு திரும்ப ஞாபகப்படுத்து. அப்படியே அவனுக்கு டைம் இல்லைன்னா நீ எந்த தயக்கமும் படாம அவங்க அப்பா கிட்ட சொல்லிடு, அவர் பாத்துப்பாரு. சரிங்கம்மா. அம்மா, அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுது. எப்படியோ செவரெல்லாம் உடைச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் நாம பாத்ரூம புதுசாவே கட்டக்கூடாது? அது புது டைல்ஸ், புது வாஷ் பேசின், புது டேப்ஸ், மத்ததெல்லாம். சரிமா அர்ச்சனா, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? கார்த்திக் கிட்ட ஒரு வார்த்தை கேளு, அவனுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்னு. என்ன கேட்டா உங்க 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி டைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுருங்க. சரிம்மா. ஆமா, நீ சொல்றது உண்மைதாரா. அன்னைக்கு கேம் விளையாடும் போது செம்ம ஜாலியா இருந்துச்சுல்ல? ஆமா, செம்ம ஜாலியா இருந்துச்சு. அண்ணே, எவ்வளவு நாள் ஆகும் வேலை முடிய? 1 வாரம் ஆகும் மேடம். 1 வாரமா? 3 நாள்ல முடிஞ்சிரும் தானே சொன்னீங்க? வேலை அதிகமா இருக்கு மேடம். வெளியில இருந்து 2 லேபரை கூட்டிட்டு வந்து பாத்ரூம் உடைக்க ஆரம்பிச்சா எப்படி 2 நாள் ஆயிடும் மேடம். அதுக்கப்புறம் பைப் போடணும், டைல்ஸ் ஓட்டணும், அப்புறம் வாஷ் பேஷன் வேற வைக்கணும். ஓ அப்படியா? எவ்வளவு செலவாகும்? பொருள் நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா இல்ல நான் வாங்கிக்கவா? எதுவா இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க. நீங்க வாங்கி கொடுக்கறதா இருந்தா 10% லேபர் சார்ஜஸ் ஆகும். ஒருவேளை நான் வாங்கிட்டு வந்தா டெய்லியும் கூலி கணக்கு பார்த்தா லேபருக்கு எனக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு 1500 ரூபா ஆகும் மேடம். அதோட பொருள் வாங்குறது தனி செலவு. ஒரு நிமிஷம். நான் கேட்டுட்டு சொல்லிடுறேன். I call you later. Yeah, thank you. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இத மகேஷ் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்ல அர்ச்சனா, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அது கார்த்திக் பாத்ரூம் ரிப்பேர் பண்ண வந்திருக்காங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பேசிடுறீங்களா? அர்ச்சனா, இப்ப என்னால பேச முடியாது. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அப்புறம் எப்போ நீங்க? நான் அப்புறமா பேசுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. இங்க பாரு, இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். சாயந்தரம் வந்து வீட்ல பேசுறேன். சரியா? ஓகே, பை. அது நீங்க சாயங்காலமா வரீங்களா? இப்ப அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். ஒருவேளை சாயந்தரத்துக்குள்ள வேற வேலை கிடைச்சதுன்னா நாளைக்கு நான் அங்க போயிடுவேன். அதுக்கப்புறம் இங்க வந்து வேலையை ஆரம்பிச்சா எப்ப முடியும்னு சொல்ல முடியாது. சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். நீங்க யோசிச்சு முடிவு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க மேடம், நான் போய் லேபரை கூட்டு வரேன். நான் என்னமோ ஆரம்பிக்க சொல்லிட்டேன். நான் செய்யறது சரியா தப்பான்னு தெரியல. என்ன பண்றது? கார்த்திக் ரொம்ப பிஸியா இருக்காரே. என்ன சொல்ற சுகன்யா? இதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு சொல்ல ரொம்ப தயக்கமா இருந்தது. என்ன நீங்க தப்பா நினைச்சிருவீங்களோன்னு பயமா இருந்தது. இல்ல சுகன்யா, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? இதெல்லாம் நான் ரொம்ப நாளாவே பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன். போன கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிச்சா வெளி உலகத்துக்கு தெரியாம அக்கா போயிடும். நான் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்க்கா. இனிமே அவங்க 2 பேரையும் ரொம்பவே கவனமா பாத்துக்கணும்க்கா. அது மட்டும் இல்லாம நம்ம பசங்களை நம்ம கவனிக்காம வேற யார் கவனிப்பாங்க?